ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசம் வீட்டில் சாமி கும்பிட்டோம், கோயில்லையும் சாமி கும்பிட்டோம். இப்போ தேங்காய் ஒரு 8 மூடி சேர்ந்துருச்சு. ஒரே நேரத்தில் நம்மளால் இதை செலவு பண்ண முடியாது. இதை ஈஸியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு தேங்காய் முடியெல்லாம் திருப்பி போட்டு கமுத்து போட்டுருவோம். கமுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், ஆவி வந்துருச்சு. ஓகே, ரைட். இப்போ எடுத்து வெளியில் வச்சு ஆற விடுவோம். 5 நிமிஷம்தான். ஆற வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து 2 சுற்று சுற்றுங்க. தேங்காய் முடி கழண்டு வந்துடும். பாருங்கள் எப்படி அலேக்கா கலண்டு வந்துருச்சுன்னு. இது ஒரு பேட்டர்ன். இப்படியும் நம்ம எடுத்து கட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா தேங்காய் ஓட்டுலேருந்தே தேங்காய் உடைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த கத்தி எடுத்து அப்படியே கோடு போட்டு டைரெக்டாகவே நம்ம அப்படியேவும் எடுத்துடலாம். ஈஸியாக உங்களுக்கு பீஸ் ஈஸியாக கழண்டு வந்துடும். இது ஒரு பேட்டர்ன். இன்னொன்று என்னென்னா, தேங்காய் கண்ணு மூடி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இந்த அதே கத்தியை வச்சு நீங்கள் அப்படியே கோடு போட்டுகிட்டே வாங்க. இதுவும் ஈஸியாக கட் பண்ணி வெளியில் வந்துடும். பாருங்கள், அந்த மூடியை தேங்காய் ஓட்டிலேருந்து எடுக்காமலே அப்படியே கட் பண்ணி எடுக்கிறது. இது ஒரு பேட்டர்னு. இது இன்னும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு 20 நிமிஷத்துலேயே அலசிட்டு நீட்டாக பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ வார்ம் வாட்டரை எடுத்து ஊற்றி உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பராக புதுசாக நீங்கள் தேங்காய் உடைச்ச மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். உண்மையாலுமே அந்த தேங்காய் பால் புது தேங்காய் உடைச்சி எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் அந்த டேஸ்ட்டு, எதுவுமே மாறாது. இதை ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு எடுத்து உள்ளார வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.